நம்ம ஆதியில் செய்த அந்த பாவங்கள், நிறைய பாவங்களை விட்டுட்டு மனம் திரும்பி இருக்கிறோம். இரண்டாவதும் அதே பாவத்தை நாம செய்வோமானால் அது வேதனையானது. அதை அறிக்கை செய்து நாம் என்ன தெரியுமா செய்யணும்? விடணும். விடலன்னா நாங்க தான் பரலோகத்துக்கு போறோம்ல. இயேசு அப்படி சொல்லல. லூக்கா 11:23 வாசிக்கிற நேரத்தில், என்னோட இராதவன் எனக்கு எதிரா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறன். எந்த இடத்துல அதை சொல்ல வராரு? ஒரு மனுஷன் கிட்ட நிறைய பொல்லாத ஆவிகள் இருந்துச்சு. அவன் இயேசு ஏற்றுக்கொண்ட போது அவனை விட்டு எல்லாம் என்ன செய்துட்டு எங்க போயிட்டு? வனாந்தரத்துக்கு போயிட்டு அவன் வனாந்தரம் சுத்தி பார்த்துட்டு வரான். இங்கேயும் ஒண்ணு நமக்கு தங்குறதுக்கு இடம் மாறிங்களே, பழைய இடத்த போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க போறான். அதான் சொல்லப்பட்டிருக்கு. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து புகுந்து அங்கே குடியிருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையில அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா மாறிடும். தேவனோடு வைத்துக் கொள்ளக்கூடிய உறவின் ஐக்கியத்தின் அடிப்படையிலே, வேத ஆவியானுடைய வெளிச்சத்தின் அடிப்படையில மனம் திருமணம் இல்லைன்னா நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை எப்படி ஆகும் தெரியுமா? கேடு உள்ளது. கர்த்தருக்கு முன்பாக என்னைக்கும் உண்மையாக இருங்க.